ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சச்சின். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பூஜையில கோயில்ல எல்லாம் கொடுக்கக்கூடிய திருநீர். எதனால திருநீர் கொடுக்குறாங்க, திருநீருக்கும் பின்னாடி உள்ள மருத்துவ குணங்கள் என்ன, திருநீரை எப்படி எல்லாம் பூசலாம், எப்படி எல்லாம் பூசக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பத்தி தேடுறப்போ எனக்கே நிறைய தெரியாத தகவல்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருநீர் ஆக்சுவலா அது ஒரு கிருமி நாசினி. எப்படி கிருமி நாசினி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு திருநீர் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். திருநீர் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பசுவோட மாட்டு சாணத்தை எடுத்து அதை காய வச்சு வரட்டி ஆக்கி அதை எரிச்சு அதுல இருந்து வர்ற சாம்பலை தான் திருநீரா கொடுக்குறாங்க. அதுதான் ஒரிஜினல் திருநீர். ஆனா இப்ப எல்லாம் மார்க்கெட்ல நிறைய கெமிக்கலான திருநீர் கிடைக்குது. அதுல அதிகமா கெமிக்கல் கலக்குறாங்க. சோ இதனாலேயே இந்த ஒரிஜினல் திருநீரை யூஸ் பண்றதுனால வாதம், பித்தம்லாம் வராம தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதனாலதான் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்ல எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வந்து நமக்கு திருநீர் பூசி விடுவாங்க. அதனால நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும்னு சொல்றாங்க. கிருமி எல்லாம் தடுக்கும், நோய் வராமையும் பாதுகாக்கும்னு சொல்றாங்க. இதனாலதான் எல்லா கோயில்லயுமே திருநீர் வந்து கொடுக்கிற வழக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ திருநீரை எந்த விரல்ல பூசணும், எந்த விரல்ல பூசக்கூடாதுன்னு பார்க்கலாம். திருநீரை எப்பயுமே ஆள்காட்டி விரலால பூசவே கூடாது. அடுத்தவங்களுக்கும் பூசிட கூடாது. அப்படி பூசணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு பொருள் இழப்பு ஏற்படும்னு சொல்றாங்க. நடுவிரலாலையும் திருநீர் பூசக்கூடாது. அப்படி பூசணும்னு பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாத வாழ்க்கையை உருவாக்கும்னு சொல்றாங்க. சுண்டு விரலாலையும் திருநீர் பூசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி பூசணும்னு பாத்தீங்கன்னா கிரக சம்பந்தப்பட்ட தோஷங்கள் ஏற்படும்னு சொல்றாங்க. அப்ப எப்படிதான் திருநீர் பூசணும்னு பாத்தீங்கன்னா, மோதிர விரலையும் பெருவிரலையும் யூஸ் பண்ணி திருநீர் எடுத்து மோதிர விரலால திருநீர் பூசணும். அப்படி பூசினா நல்ல ஒரு வாழ்க்கைக்கு இது ஒரு ஆரம்பம்னு சொல்றாங்க. திருநீர் யாரும் கொடுத்தாங்கன்னா அதை வேண்டாம்னு சொல்லக்கூடாதான். அதுவும் இல்லாம திருநீர் யாரும் பூசி விடுறாங்கன்னா தலையை குனிஞ்சு பூசிக்க கூடாதான். அதுவும் இல்லாம திருநீர் பூசி விடுறப்ப வாயை திறந்துகிட்டு இருக்க கூடாதான். நடந்து போய்கிட்டு இருக்கப்ப திருநீர் பூசக்கூடாதான். அதுவும் இல்லாம ஒரு விரலால திருநீர் எப்பயுமே பூசவே கூடாது. திருநீர் வைக்கிறதுனால மன அமைதியும் கெட்ட எண்ணங்கள் வராமையும் பாதுகாக்கிறதுக்கு திருநீர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உடம்புல ரொம்பவே முக்கியமான பார்ட்டான நெற்றி. இந்த நெற்றில வந்து அதிக சக்தியை வெளியிடவும் முடியும், அதிக சக்தியை உள்வாங்கிக்கவும் முடியும். அந்த இடத்துல புருவத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில வந்து திருநீர் வைக்கிறதுனால நம்மள வந்து யாரும் ஹிப்னாட்டிசம் பண்ணாம பாதுகாக்கிறதுக்கு, அதாவது வசியம் செஞ்சிராம பாதுகாக்கிறதுக்கு இந்த திருநீர் வச்சா நம்மளை பாதுகாக்கும்னு சொல்றாங்க. இதனாலதான் காலங்காலமா பெண்கள் வந்து இந்த புருவத்துக்கு இடையில பொட்டு வைக்கிற வழக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வைக்கிறதுனால அவங்கள யாரும் வசியம் செஞ்சு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ திருநீர் என்ன தத்துவத்தை உணர்த்துதுன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு நாள் சாம்பலாக போறாங்கிறத உணர்த்துறதுக்காண்டிதான் எல்லா இடத்துலயுமே திருநீர் கொடுக்குறாங்க. அந்த திருநீரை நெற்றியில பூசுறப்போ எல்லாரும் ஒரு நாள் சாம்பலாக போறோம்ங்கிறத மக்களுக்கு உணரணுங்கிறதுக்காண்டிதான் திருநீரை நெற்றியில வைக்கிறாங்க. இதனாலேதான் திருஞான சம்பந்தர் வந்து அந்த காலத்திலேயே மக்களுக்கு இந்த திருநீரோட மகத்துவத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி திருநீற்றாற்று பதிகம்ங்கிற ஒரு பாட்டை பாடியிருக்காரு. திருநீர்னா நம்ம நார்மலா ஒண்ணே ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. திருநீர்ல மொத்தம் 9 வகையான திருநீர் இருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். கல்பம், அனுகல்பம், உபகல்பம், அகல்பம், பசிதம், பஸ்மம், சாரம், ரச்சை, விபூதி அப்படின்னு 9 வகையான திருநீர் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.